டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 26 திமுக ஆட்சி வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. பாம்பாட்டி எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டு போயிருக்கிறார். அவர் வீடியோவை பார்த்தவங்க நல்லா தெரியும். நான் குறிப்பா அந்த கண்ணகி நேரில் பேச போறேன்றக்கா அவர் இங்க பேசின வீடியோவை நான் போட்டு பார்த்தார் என்ன பேசினாருன்ட்டு. அவர் பேசுறத அப்படியே சொல்றேன். அவர் மைக் முன்னாடி என்ன சொல்லிருக்காருன்னா, நான் ஸ்டாலினை கேட்கிறேன், நான் உதயநிதியை கேட்கிறேன், நான் மா சுப்பிரமணியை கேட்கிறேன். வீட்டுல தோசை சுடுற மாதிரியே சுட்டிருக்காரு. அவரு ஒரு எதிர்கட்சி தலைவரா ஒரு முன்னாள் முதலமைச்சரா பேசினாரானா இந்த கொடுமை என்ன தெரியுமா? அவர் கண்ணகி நகர்ல பேசுவதற்கு 6 மாவட்டத்திலிருந்து ஜனத்தை கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. எங்க இருந்து 6 அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கூட்டு வந்தாங்க. என் அண்ணன் மா சுப்பிரமணியன் திண்டுக்கல் லியோனிக்கு வெறும் சோழிங்கநல்லூர்ல மட்டும் 10,000 பேரை இந்த கூட்டத்தில் உட்கார வச்சிருக்காரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தலைவர் வரணுமா, ஆனா உதயநிதி வரணுமா, எங்க என்ன மாசு வரணுமா தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு திண்டுக்கல் லியோனியே போதும். இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இது ஏதோ பொதுக்கூட்டம் மாதிரி தெரியல. 2026 சோழிங்கநல்லூர்ல உதயசூரியன் உதித்து விட்டது என்பதை காட்டுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. எடப்பாடி பேசுற கூட்டத்துல ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தரான்னு பாட்டு போட்டாங்களே. ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாரா? ஸ்டாலின் வந்தார், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றினாரான்ட்டு எடப்பாடி பழனிசாமி திருவாய் மலர்ந்திருக்கிறார். என்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு கனவு காண்கிறார், அமாவாசை எண்ணுகிறார். இன்னும் 14 அமாவாசை இருக்கு, 15 அமாவாசை இருக்குன்னு. பைத்தியக்காரா, என் தலைவன் தளபதி ஸ்டாலின் முழு பௌர்ணமி அவர் இருக்கிற வரையில் அவர்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அமாவாசை எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள். இருட்டுக்கு அமாவாசை தான் பிடிக்கும். அதிமுக குறிப்பா சொல்லிட்டு போறேன், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு ஒரு ஆட்சியில் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார். அதிமுக இந்த ஜென்மத்தில் ஆட்சிக்கு வராது. ஒரே செய்தி சொல்லிட்டு போயிடுறேன். கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்போம், பார்த்தவங்கள கை தட்டுங்க. கரகாட்டக்காரன் பார்த்தவங்களா? அதுல ஒரு சீன் வரும், யாரும் மறக்க முடியாத சீன். என்ன சீன்னா, செந்திலும் கவுண்டர் மணி ஒரு சிகப்பு கலர் காரை தள்ளிட்டு போவாங்க. ஞாபகம் இருக்காக? அப்ப அந்த கார் நின்னு போயிடும். ராமராஜன் டென்ஷன் ஆகி சொல்வாரு, அட என்ன இந்த டப்பாக்கார வித்து தொலைய வேண்டியதானேன்ட்டு. என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமா பட்டியல் போட்டு கடைசியில சொல்லுவாரு, இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு. செந்தில் காதுல போய் கேட்பார், அண்ணே சொப்பன சுந்தரி யார் வச்சுனுங்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யார் வச்சுனுங்கிறான்னு அதிமுக தொண்டனுக்கே தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது. எடப்பாடி காம மட்டும் பூச்சி தொங்கி நிற்கிறாரு. அதுவே ஒட்டுமா ஒட்டாதான் தெரியல. இவர் எங்க அதிமுக போய் ஆட்சியில் உட்கார வைக்கிறது? எழுதி வைத்துக்கோள். இன்னொன்னு சொன்ன ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ணன் தப்பா எடுக்க கூடாது. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாராம். உடனே அவர் வருவாரா போவாரா என்ன ஆகும் எப்படி ஆகும் இவனுங்களே கலப்பி விட்டு நிற்கிறானுங்க. அதிமுக கூட்டணி சேருமா சேராதா, யார் ஜெயிப்பா யார் தோப்பா, யார் கோட்டையில் இருப்பா, யார் அதிக ஓட்டுவாங்க யார் கம்மியா ஓட்டுவாங்கன்ட்டு இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ. தமிழ்நாட்டின் தலை சிறந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியன் உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து யார் ஆட்சிக்கு வருவா, யார் கோட்டையில் இருப்பா, இதுதான் எல்லா யூடியூபும் பத்திரிகை கேட்டுக்கொண்டிருக்கிறது. டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 26 திமுக ஆட்சிக்கு வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.